Good morning students. I am Vetticheri from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நீட் சாம்பிள் பேப்பர்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் த மெட்டல்ஸ் அப்படின்னு ஃபேரடே செகண்ட் லாவை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபேரடே செகண்ட் லா என்ன அப்படின்னா, when same quantity of current is passing through a different electrolyte, the metal deposited is directly proportional equivalent rate. அப்போ அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட மெட்டல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா சில்வர், கோல்டு அண்ட் தென் ஜிங்க் அண்ட் அலுமினியம். அப்போ அதில் இருக்கிறதுல ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த டெபாசிட். அப்போ டிக்ரீசிங் ஆர்டர்னால் நீ எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் டீச் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து அதை எப்படி ஆன் த ஸ்பாட் கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அட்டாமிக் வெயிட்டை டிவைட் பை த வேலன்சி அப்படின்னா, இது பார்த்ததே நமக்கு தெரியுது. சில்வர் 108/1 108. ஸோ அப்போ சில்வருங்கிற மெட்டல் தான் வந்து ரொம்ப டெபாசிட் ஆகுங்கிறது தெரியுது கம்பேர் வித் ரிமைனிங் மெட்டல்ஸ். இப்போ எது போய் அதிகமாக இருக்குது டிக்ரீசிங் ஆர்டரில் சில்வர் எது இருக்குதுன்னு ஆப்ஷன் பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீ அதனால் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதாவது நீ எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக அந்த சம்மை முடிக்கலாம். இது மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு சம்ஸ்லேயுமே இருக்கும். ரெண்டாவது எதில் கொடுத்துருக்கேன்னா கெமிக்கல் கைனடிக்ஸில். கெமிக்கல் கைனடிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி ஆஃப் வந்து 200 செகண்டில் இருக்குது. அடுத்தது டி ஆஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது அது ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லாமல் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். அப்போ உனக்கு அது தெரியணும் எதுனா. ஸோ for which reaction the T of is independent of initial concentration கேட்டால் இட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர்னு உனக்கு தெரியும். அதனால் வந்து T of is equal to 0.693 divided by K. இதில் வந்து டிவைட் பை 200 போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சது? K is equal to 2.3 divided by T log of 80% டீகம்போசிஷனு கேட்டிருக்காங்க. ஸோ 100 by remaining left is 20. ஸோ நான் என்னுடைய அப்ரோச் வந்து இந்த சொல்யூஷன்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை விட ஈஸியாக இருக்கும். அதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கே இருக்குது பார்த்தீங்களா, 0.693 டிவைடட் பை டி ஆஃப் 200ல் அந்த 0.693 நீ அப்படியே வச்சுக்க வேண்டாம். அது எப்போல்லாம் உனக்கு பிரிக்க முடியுமோ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா 2.303 இன்ட்டு log 2ன்னு பிரிப்போம். log 2னா 0.3. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2.303 இன்ட்டு 0.3 டிவைட் பை 200 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் உனக்கு 2.303 டிவைட் பை டி log of 100/20. அப்போ 100/20னா உனக்கு log 5 னா 0.7 போட்டுக்கோ. 5ஓடைய லாக் வேல்யூ 0.6990. ஆனால் அந்த நீட்டு ஜெயிக்கு வரப்போ வெறுமே log 5 வந்து நீ 0.7 போட்டாவே போதுமானது. அப்போ அந்த 0.693 ரெண்டாக பிரிக்கும்போது டக்குன்னு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் வந்து ஃப்ரிடல் கிராஸ் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஃப்ரிடல் கிராஸ் ரியாக்ஷன் வந்து உனக்கு அனிலீனோட வரும்பொழுது அது இட் வில் நாட் கிவ்ஸ் த ஃப்ரிடல் கிராஸ் பிகாஸ் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்காது. ஏன்னா அனிலீன் இஸ் த லூயிஸ் பேஸ். உனக்கு வந்து அசிட்டைல் குளோரைடு வந்து அசிடிக் நேச்சர். அப்போ ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த டிப்ஸ் இருக்குது. யூஸ் மை வீடியோஸ். பி என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ.